மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் தர வாவாத்தி ஏ உசுர ஓ உசுரா தாரன் கை மாத்தி அடியாத்தி இது என்ன? அருண் அருண் யாருன்னு பாருங்க போன்ல. ஏதோ பாஸ்ன் கால் வருது. பாஸ்னு வருதா? கொடுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். அப்படிங்களா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சார் கவலை? ஓகே சார், ஷுவரா பண்ணிடுறேன் சார். கண்டிப்பா சார். சரிங்க சார். சார் ஃபோன்ல பேசுறது யாருன்னே தெரியல. ஏதோ பாஸ்ன்னு வந்துச்சு. ஒர்க் டைம்ல தான் ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்கன்னா வீட்டில் கூட திவ்யாவை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. திவ்யாவை ஏன் இப்படி நடந்துக்கிறா? இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கே. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு என் பிள்ளை சிவா வச்சு ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கேன். கடவுளே, நீதான் கூட இருந்து என் பிள்ளைக்கு விபரீதமா எதுவும் ஆகாம பாத்துக்கணும். நான் போட்ட பிளான் படி அந்த 6ஆவது தடவை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணும். கடவுளே, ஐயோ, சிவா, என்னடா இது? என்னாச்சுடா உனக்கு? காட்டு. ஐயோ, மூக்குல ரத்தம் வருது. ஐயோ, யாராச்சும் வாங்கல. யாராவது சீக்கிரம் வாங்க. சிவா, சிவா, உனக்கு என்னடா பண்ணுது? என்ன பண்ணுது சொல்லுடா. சிவா, சிவா, என்னாச்சு? மாத்திரை போட்டோமா? அதான் எனக்கு இப்படியாவது. யாராச்சும் இருக்கீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வா. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நம்ம சிவாவை பாரு.
மூக்குல இருந்து ரத்தம் வருது. சிவா சிவா ஐயோ சிவா 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 என்னாச்சு சிவா சிவா என்னாச்சு? ஏன் சிவாவுக்கு மூக்குல இருந்து ரத்தமா வருது? ஆராதனா எங்க? என்னன்னு தெரியல ருத்ரா. ரொம்ப நேரம் ஆகியும் அவளை ஆளை காணும். எனக்கு என்னவோ அவளாலதான் நம்ம சிவாக்கு இப்படி ஆயிடுச்சோன்னு தோணுது. அண்ணி எந்த நேரத்துல என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஐயோ உளரல ருத்ரா, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னாச்சுமா உனக்கு? ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? ஆராதனா இப்ப வந்துருவாங்க. ஐயோ அண்ணன், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைக்கு இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு இனிமே அந்த ஆராதனாவை கூப்பிடவே கூப்பிடாதீங்க. இன்னைக்கு அவ கொடுத்த மாத்திரை சாப்பிட்டதுனாலதான் சிவாக்கு தலை சுத்தி மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ருத்ரா, டாக்டர்னு அந்த ஆராதனா ஒருத்தி தான் இருக்காளா? வேற டாக்டரே இல்லையா என்ன? ஐயோ, சிவாவை என்னால இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். நானே நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இந்த வீட்ல முதல்ல யாரையாவது ஒருத்தங்களை நமக்கு சப்போர்ட்டா சேர்த்துக்கணும். திவ்யா சீதாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி இந்த அருணை நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாத்திரணும். அதுக்கு முதல்ல திவ்யாவுக்கும் அருணுக்கும் இடையில ஒரு விரிசலை ஏற்படுத்தணும். இந்த நேரத்துல அருணுக்கு நம்ம பத்த வச்சா மட்டும் போதும், அதுவே அதுக்கப்புறம் தகதகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். என் பையனை வச்சு எனக்கு எதிராக எத்தனை வாட்டி பேச வச்சு என்னை அவமானப்படுத்திருக்க. இனி நீ வாழ்க்கை முழுக்க அசிங்கம் மட்டும்தான் பட போற திவ்யா. அருண், அவ பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு சன்னியாசி மாதிரி தனியா உட்காந்துட்டு இருக்க. இவ்வளவு நேரம் திவ்யா அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைப்பா, அது அவளோட ஆஃபீஸ் காலு, ஏதோ எமர்ஜென்சி போல, அதான் பேசிக்கிட்டு இருக்கா. அருண், நான் உன் அப்பன்டா. நீயும் ஏதேதோ சொல்லி உன் மனசை தேத்திக்கிற. அவ ஃபோன் பேசுறத நீயே கொஞ்சம் அங்க பாரு. ஆஃபீஸ் ஃபோன் கால் மாதிரியா தெரியுது? ஏதோ ஆஃபீஸ்ல இருக்கிற யார்கிட்டயும் ரொம்ப க்ளோஸா பேசுற மாதிரி தெரியல. அருண், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எந்த குடும்பத்து பொண்ணாவது வேலையெல்லாம் முடிஞ்சு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ் கால் பேசுவாங்க? ஆனா அதுக்காக நான் திவ்யா கேரக்டர் தப்பா சொல்லப்பா. ஆனா ஆப்போசிட்ல இருந்து பேசுறவங்க என்ன நோக்கத்தோட பேசுறாங்கன்னு ஒரு ஆம்பளையா நம்மளால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இது ஏன் நீ திவ்யா கிட்ட போய் கேட்டாலும் என்ன இப்ப நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களான்னு சண்டை போடுவோம். இந்த குடும்பத்து தலைவனா உன் அப்பனா உனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். சுகர் வந்தவனுக்கு ஆரம்பத்தில் அவன் காலில் லேசா ஒரு சின்னதா புண்ணு வரும். ஆனா அதை யாரும் பெருசா கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனா நாளாக நாளாக அந்த புண்ணோட வீரியம் கால் முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்தா அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க காலையே எடுத்தாகணும், அப்பதான் நீங்க உயிரோட இருக்க முடியும்னு சொல்லுவாரு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருண், எதையும் ஆரம்பத்தில் அலட்சியமா கண்டுக்காம விட்டேன்னா அது எதிர்காலத்தில் நம்மளை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அருண், இனிமே புத்திசாலித்தனமா பழைக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. சார் இந்த டைம்
டைம்ல ஃபோன்ல யார் திவ்யா? ஓ அதுவா அருண், என்னோட பாஸ் தான் அருண். ஓ அவரோட தான் இப்ப பேசிட்டு இருந்தேன். ரொம்ப தங்கமான மனுஷன். ஆபீஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தன்னோட ஃபேமிலியில ஒருத்தவங்களா தான் பாப்பாரு. யாருக்காவது பிரச்சனைன்னா முதல் ஆளா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. மோஸ்ட்லி எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற யாருமே வேலையை விட்டு போக மாட்டாங்க. எங்களோட பாஸ் கிட்ட கிடைக்கிற கம்ஃபர்டபிள் வேற எங்கேயும் கிடைக்காது. ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்ணலாம். செக்யூரிட்டில இருந்து அவரோட செக்ரட்டரி வரைக்கும் எந்த ஈகோவும் இல்லாம பந்தாவும் காட்டாம டைரக்டா ஃபோன் பண்ணி பேசுவாரு. யாராவது ஒரு ஆள் ஆபீஸ் வராம இருந்தா அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஆபீஸ்ல இருந்து ஆள் அனுப்பி போய் பார்த்துட்டு வர சொல்லுவாருன்னா பாத்துக்கோங்களேன். எனக்கு வீட்ல இருக்கிறத விட ஆபீஸ்ல இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க அருண், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சதும் டைம் போனதே தெரியல. எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க அருண், போய் சாப்பிடலாம். இல்ல திவ்யா, எனக்கு பசி இல்லை. நான் வரும்போது வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தேன். நீ போய் சாப்பிடு. நீங்க என்னென்ன டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க சிவா? பிரெஸ்கிரிப்ஷன் இருக்கா? டாக்டர் இந்தாங்க. சிவா, எத்தனை டேப்லெட் போடுறீங்க? 3 டேப்லெட் சார். 3? இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யார் சஜஸ்ட் பண்ணது? இருப்பா. ஆராதனா 3 டேப்லெட் வச்சிருந்தாங்க. அதை தான் நான் கடைசி எடுத்து போட்டேன் டாக்டர். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த நேரத்தில் எத்தனை டேப்லெட் போடணும்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணி அதை எடுத்து கொடுக்கறது என் ஃப்ரெண்டு ஆராதனா தான். அவங்க டேப்லெட்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பர்சனல் வேலையாக வெளியே போயிருக்காங்க. அவங்களும் டாக்டர் தான். அவங்க தான் என்னை காப்பாற்றினது. ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட் சார். சிவா, அவங்க யாரா வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரில்லியண்டாவும் இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு மாத்திரை கொடுக்குற விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பாங்க? ஏன் டாக்டர், என்னாச்சு? சிவா எடுத்துக்கிற டேப்லெட்ஸ்னால என்ன ப்ராப்ளம்? மேடம், இந்த டேப்லெட் டோஸ் அதிகமானது. அவர் மாத்திரை சாப்பிட்ற டைம்ல 2 டேப்லெட் தான் சாப்பிடணும்னு பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆனா வழக்கத்துக்கு மாறா அந்த டைம்ல சிவா 3 டேப்லெட் எடுத்திருக்காரு. அதோட இமீடியட் எஃபெக்ட் தான் இப்படி ரியாக்ட் ஆகுது. இந்த 3வது டேப்லெட் இந்த மாதிரி அன்டைம்ல எடுத்துக்கிறப்ப இவரோட பாடியில ஆப்போசிட் ரியாக்ஷன் எஃபெக்ட் ஏதாவது ஆச்சுன்னா இது இவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். மேபி நீங்கள் இந்த மெடிசன் பற்றி சொல்கிறது வேணால் கரெக்டாக இருக்கலாம். பட் அவங்க 100% இந்த மாதிரி விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. என்னாச்சு? இவங்க தான் டாக்டர் ஆராதனா. என்னாச்சு சிவா உனக்கு? வாடி வா. உன்னதான் இவ்வளவு நேரம் சல்லடை போட்டு தேடிட்டு இருந்தேன். உயிரை காப்பாத்துறதுக்கு என் பிள்ளைக்கு மருந்து கொடுக்க சொன்னா அவனை கொலை செய்யறதுக்கு மாத்திரை கொடுத்துருக்க. ஐயோ அம்மா. என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சுன்னு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்ன? என்னோட வாழ்க்கையில உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். அம்மா, என் முன்னாடியே என் ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசாதீங்க. அப்புறம் அது ரொம்ப பெரிய தர்ம சங்கடம் ஆயிடும். ஆராதனா, எங்க அம்மா அப்படி பேசுனதுக்கு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்.
சிவா, நீ ஒரு வெள்ளந்தி சிவா. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ. நான் உன்னோட அம்மா. உனக்கு ஒண்ணுனா அதை என்னால வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால நீ எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உங்களை மாதிரி ஆளெல்லாம் எங்க இருந்துதான் கிளம்பி வரீங்க? உங்களுக்கா வேற வேலையே இல்லையா? ஒரு பையன் அழகா வாட்ட சாட்டமா பணக்காரனா இருந்துடக்கூடாதே. எப்படியாவது அவனை வளைச்சு போட்டு காலை முழுக்க நல்லா சாப்பிட்டு போலான்னு வந்துருவீங்கல்ல? அம்மா, பாவம், நீ என்ன பண்ணுவ? பிறந்தப்பவே அம்மா அப்பாவை தூக்கி முழுங்கிட்டு ஏதோ ஹோம்ல தானே படிச்சுட்டு வந்திருக்க. உன் மனசுக்குள்ள வச்சிருக்கிற நிறைவேறாத ஆசையெல்லாம் இப்படி ஒரு பணக்கார பையனை மயக்கி அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா நீ நினைச்சதெல்லாம் நிறைவேற்றலாம் தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. போது, வாய் மூடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. நீங்க யாரு? உங்களோட பிளான் என்ன? எதுக்காக என்கிட்ட இப்படி பேசி என்ன ட்ரிகர் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டாக்டர், அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. சிவா, எத்தனை டேப்லெட் போட்டீங்க? 3 டேப்லெட். 3? நான் 2 தானே வச்சேன். இல்லைங்க, அதுல 3 டேப்லெட் இருந்துச்சு. சிவாவுக்கு நான் எப்பவும் எடுத்து வச்சுட்டு போற இடத்துல கரெக்டா நான் 2 டேப்லெட் தான் எடுத்து வச்சுட்டு போனேன். 3வது டேப்லெட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே. எங்கேயோ தப்பு நடந்திருக்கே. அது எப்படி ஆராதனா? பொத்தாம் பொதுவா தப்பு நடந்திருக்குன்னு சொல்ற? எப்பவுமே சிவா கூட இருக்கிறது நீ மட்டும் தானே. சிவாவுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் நீ எங்கேயாவது வெளியில போனாலும் சிவாவுக்கு நீ தானே டேப்லெட்ஸ் எடுத்து வச்சுட்டு போவ. நீ சிவாவை நல்லா பாத்துக்கிறங்கிற நம்பிக்கையில தான் நாங்க யாருமே உன் விஷயத்துல இது வரைக்கும் தலையிடல. நாங்க யாரையுமே நம்பாம உன்னை நம்பிதான் நிம்மதியா இருக்கும். ஆனா நீ இப்படி பொறுப்பு இல்லாம இவ்வளவு அஜாக்கிரதையா நடந்துக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பதில் சொல்லு. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம்ல இவ இதுக்கு இப்ப உள்ள வரா. அம்மா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. இங்க என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம நீ பாட்டுக்கு வந்து இப்ப எதுக்கு சாரி கேக்குற? ஆராதனா மேடம் மேல எந்த தப்பும் இல்ல. இங்க நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். என்ன சக்தி சொல்ற? சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு காரணமாக போற? ஏய் ருத்ரா, அவ ஏதோ சும்மா வளரிட்டு இருக்கா. ஏய், வேலைக்காரினா கிச்சன்ல மட்டும்தான் இருக்கணும். நாங்க ஏதாவது வேணும்னு சொல்லி அனுப்புனா அப்ப எங்க முன்னாடி வா. ஏற்கனவே நாங்க எல்லாரும் வேற டென்ஷன்ல இருக்கோம். போதா குறைக்கு நீ வேற வந்து எக்ஸ்ட்ரா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. போ இங்க இருந்து, போன்னு சொல்றல. அண்ணி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ என்னதான் சொல்றான்னு கேப்போம். சொல்லு. சக்தி, அதான் ருத்ராவே சொல்லியாச்சுல்ல, எதுவா இருந்தாலும் நீ பேசினா மட்டும்தான் நீ செஞ்சது சரியா தப்பான்னு எங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு சிவா சாருக்கு டேப்லெட் எடுத்து வச்சது ஆராதனா மேடம் இல்ல, நான் தான் எடுத்து வச்சேன். என்ன சக்தி உளறிட்டு இருக்க? ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்கு, நான் கொஞ்சம் வெளியில போறேன். அதனால மறந்துடாம அந்த 2 மாத்திரையை எடுத்து சிவா சாருக்கு எப்பவும் வைக்கிற இடத்துல நீ வச்சிருன்னு
என்கிட்ட கிச்சன்ல வந்து சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொன்னத நான் தான் சரியா கவனிக்காம அவசரத்துல 2 மாத்திரைக்கு பதிலா 3 மாத்திரையே எடுத்து வச்சிட்டேன். தப்பு ஏன் மேலதாம்மா. நான் இன்னைக்கு சக்திய கிச்சன்ல இது விஷயமா பார்த்து பேசவே இல்லையே. அப்புறம் ஏன் இவ போய் சொல்லணும்? சக்தி, உன்கிட்ட ஒரு பொறுப்பான வேலையை ஒப்படைச்சா இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? அதுவும் இது மருந்து விஷயம். இப்படியா பண்ணுவாங்க? உன் கவனக்குறைவுனால நடந்த தப்பு இப்ப சிவாவோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஆஹா, சும்மாவே இவளுங்க 2 பேரும் சக்தியை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாளுங்க. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு அப்படி ஆடுவாளுங்க. இப்ப கால்ல சலங்கையை கட்டிவிட்டா சொல்லவா வேணும்? இந்த ஒரு காரணத்தை வச்சு சக்தியை துரத்துறதுக்கு எல்லா வேலையும் பாப்பாளுங்க. அனிதா, மாத்திரை மூலமா வச்சு இந்த ஆராதனவை துரத்தலான்னு பார்த்தா இந்த சக்தி வந்து காரியத்தை கெடுத்துட்டா. அத்தை, இவ என்ன இந்த காரியத்தை மட்டுமா கெடுத்தா? என் வாழ்க்கை, நம்மளோட கனவு எல்லாத்தையும் கெடுத்தவ தானே இவ. தெரியுதா? இதுக்காகத்தான் நான் இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு வாட்டியும் படிச்சு சொல்றேன். இவன் இந்த வீட்லயே இருக்க வேண்டான்னு. இவளை பார்த்தாலே எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இப்ப நீங்க எல்லாரும் இவ செஞ்சதை பாத்துட்டீங்கல்ல? தயவு செஞ்சு சிவா, ஐயோ சிவா, தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே இவன் கண்ணு முன்னாடி வரவே கூடாது. இரிட்டேட்டிங் ஃபெலோ. அன்னைக்கு என்னன்னா எனக்கு வீசா கிடைக்க விடாம பண்ணா, இன்னைக்கு என்னன்னா எனக்கு கொலை பண்ண பார்த்திருக்கான். இப்படியே இவளை விட்டீங்க, ஒரு நாள் நமக்கு சமைச்சு கொடுக்கிற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுப்பா.